எவ்வளோ பெரிய பில்டிங். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், தாம்பரம் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ். இட்லி கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. எல்லா ட்ரெயினும் ஒரே மாதிரி தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பினி விலாக்ஸ். நான் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குங்க. சென்னையில் ரிலேஷன் ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க. அதனால் ரொம்ப சோகமாக இருந்துச்சு. அதனால் நம்ம மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்காக நான் அந்த விலாக் தான். நம்மளுக்கு எந்த விஷயம் பிடிக்குதோ அதை பிடிக்கிறது பண்ணும்போது நம்மளுக்கு சோகமான விஷயம் வந்து லைட்டாக மறக்கிற மாதிரி சான்ஸ் இருக்குது. அதனால தாங்க நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்தை நோக்கி இந்த காரில் போயிட்டுருக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு 10:40 வந்து சென்னையில் தாம்பரத்துலேருந்து நம்மளுக்கு நாகர்கோவில் ஜங்ஷனுக்கு வந்து ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ஃபுல்லாகவே அன்ரிசர்வ் தான். அந்த ட்ரெயினை கேட்ச் பண்ணதாங்க நான் இப்போ கேபில் போயிட்டுருக்கேன். ஆனால் நம்ம ஊர் பக்கத்தை விட இந்த சென்னை பக்கம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேப் ஓடுதுங்க. மூல முடுக்கில் எங்கே பார்த்தாலும் கேபாக தான் நிற்கிது. ஒரு வழியாக தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு உள்ளே போய்ட்டு டிக்கெட் எடுக்கணும். ஆனால் க்யூ ரொம்ப பெருசாக இருந்ததுனால ஃபோனில் வந்து யூடிஎஸ் ஆப் இருந்துங்க. அந்த ஆப் மூலமாக மட்டும் நம்ம அந்த அண்டர்சர்வ் டிக்கெட் ஃபோனே எடுத்துக்கலாம். அதை யூஸ் பண்ணி நான் டிக்கெட்டையும் வாங்கிட்டேன். பார்த்தீங்களா, இதான் நம்ம போக வேண்டிய ட்ரெயின் கரெக்டாக ரெடியாக நின்றுட்டுருக்கு. இதுதாங்க அந்தியோதயா எக்ஸ்பிரஸ். இது கரெக்டாக 10:40 தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பி அடுத்த நாள் மதியம் 12:30 நாகர்கோவில் போய்ட்டு சேருதுங்க. இந்த ட்ரெயினில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயினில் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாகவே அன்ரிசர்வ் தாங்க. இதில் ஸ்லீப்பர் கோச் கிடையாது, ஏசி கோச் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஃபுல்லாகவே அன்ரிசர்வ் தான். உங்களுக்கு பிடிச்ச கோச்சில் ஏறி நீங்கள் சீட்டை பிடிச்சிக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து நாகர்கோவிலுக்கு போகிறதுக்கு கடைசியாக இருக்கிற ட்ரெயின் இந்த ட்ரெயின் தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், நெல்லை எக்ஸ்பிரஸ், அனந்தபுரி எக்ஸ்பிரஸ், அப்புறம் திருச்செந்தூருக்கு போகிற எக்ஸ்பிரஸ் எல்லா ட்ரெயினும் போனதுக்கப்புறம் கடைசியாக தாங்க இந்த ட்ரெயின் வந்து சென்னையிலேருந்து கிளம்புது. இது சென்னை எக்மோர்லேருந்து கிளம்பலை, இது தாம்பரத்துலேருந்து கிளம்புதுங்க. கரெக்டாக 10:40 தாம்பரத்துலேருந்து ட்ரெயினை எடுத்துட்டாங்க. ட்ரெயின் டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரத்துலேருந்து நாகர்கோவிலுக்கு கரெக்டாக ஒரு ஆளுக்கு வந்து 270 ரூபா டிக்கெட்டு. இந்த ட்ரெயின் ஃபுல்லாகவே அன்ரிசர்வாக இருக்கிறனால இந்த ட்ரெயினில் கூட்டமும் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். அதுவும் எனக்கு திங்கக்கிழமை வேறு பார்த்தீங்களா, கூட்டமே இல்லை. எல்லோரும் ஏதோ ஸ்லீப்பரில் படுத்துட்டு போகிற மாதிரி தூங்கிட்டு அழகாக போயிட்டுருக்காங்க. ட்ரெயின் இப்போ கரெக்டாக செங்கல்பட்டு ஜங்ஷனில் நின்றுட்டுருக்கு. பார்த்தீங்களா, அங்கே ஒரு லோக்கல் ட்ரெயின் வேறு நின்றுட்டுருக்குங்க. இன்றைக்கான ஷிஃப்ட் முடிஞ்சு போல், இனி நாளைக்கு தான் அது கிளம்பிட்டு போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் நேரம் தூங்க போகிறேங்க. நான் ரொம்ப டயர்டாக இருக்கா, நேற்று நைட்டு தூங்கலை. அதனால் தூங்கிட்டு நம்ம நாளைக்கு காலையில் இப்போ ட்ரெயின் எங்கே போய்ட்டுருக்குன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சுங்க. நான் கூட தூக்கத்தில் ட்ரெயின் இந்நேரம் மதுரை திண்டுக்கல் பக்கம் பாஞ்சு போயிட்டுருக்குன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தாங்க ட்ரெயின் திருச்சியே வருது. என்ன ஒரு கால கொடுமை பார்த்தீங்களா. இன்றைக்கி நம்ம நாகர்கோவில் போய் சேர்ந்த மாதிரி தான். ஆனால் என்ன தான் இந்த ட்ரெயின் லேட்டாக நாகர்கோவில் போய் சேர்ந்தாலும் இந்த ட்ரெயினில் பெரிய அளவில் கூட்டமே இல்லைங்க. ஏன்னா பாதி பேர் இதுக்கு முன்னாடி போகிற ட்ரெயினில் ஏறி போயிடுவாங்க. இந்த ட்ரெயின் லாஸ்ட்டாக கிளம்புறதுனால மிச்சம் இருக்கிறவங்க மட்டும் தாங்க இந்த ட்ரெயினில் வருவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ட்ரெயின் வந்து சுற்றி போகும். இதுவும் தஞ்சாவூர், சிதம்பரம், அப்புறம் மயிலாடுதுறை பக்கம்லாம் அந்த ட்ரெயின் சுற்றி தான் வருது. அதனால தான் ட்ரெயின் இவ்வளோ லேட்டுங்க. இப்போ தான் திருச்சி வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா சென்னை ரொம்பவே மாறிட்டுங்க. நான் 2014 வந்து 10th ஸ்டாண்டர்ட் வந்து சென்னையில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் வந்து நாகர்கோவில், வள்ளியூர், அப்புறம் கோயம்புத்தூரில் காலேஜில் முடிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா 2025 கரெக்டாக ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம சென்னையை பார்க்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தது. அதனால் வந்து பார்த்தேன். ஆனால் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குங்க. இந்த நாகர்கோவில் பக்கம்லாம் ஒரு 8:30 மேலே தாங்க எல்லோரும் ஆஃபீஸ்க்கு பரபரப்பாக பைக்கில் அங்கேயும் ஒரே கூட்டமாட்டு போயிட்டுருப்பாங்க. ஆனால் சென்னையில் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கெல்லாம் எல்லோரும் ஆஃபீஸுக்கு பேக்கை மாட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் எல்லோரும் காலையில் ஒரு ஹெட்செட்டை மட்டும் போட்டிருக்காங்க. இது என்ன சென்னையோட யூனிஃபார்ம் என்னன்னு தெரில. எல்லார் காலையும் ஒரு ஹெட்செட்டு, ஏர்பட்ஸ்னு இருக்குது. ஒருவேளை நம்மளும் சென்னையிலேயே வேலை பார்த்துட்டு காலையில் ஒரு ஹெட்செட்டை மாட்டிட்டு ஒரு பேக்கை போட்டுட்டு பைக்கில் எங்கேயாச்சும் சுற்றிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா, இங்கே ஏகப்பட்ட டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி. இங்கே பஸ் இருக்குது, மெட்ரோ இருக்குது, லோக்கல் இருக்குது. இது பத்தாதுக்கு இந்த ஆன்லைனில் புக் பண்ணுற இந்த ரேப்பிடோ, கீபிடோ எல்லாமே இருக்குங்க. இங்கே ஆளுக்கு புக் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஆனால் வேலை இல்லாதவங்களுக்கு இங்கே வேலை கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படியே வேலை இல்லையா, நீங்கள் ரேப்பிடோ ஓட்டி கூட பொழைச்சிக்கலாம். அந்த மாதிரிலாம் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. இப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வருதுங்க. இது எந்த ஸ்டேஷன்னு தெரில. ட்ரெயின் கொஞ்சம் கிட்ட போனதுக்கப்புறம் தான் தெரியும். திருச்சிக்கு அப்புறம் எந்த ஸ்டேஷன் வரும்? ஒருவேளை கரூராக இருக்குமோ? இல்லைங்க, இது திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன். திண்டுக்கல்லாம் மதியம் வெயில் மண்டையாக பிழக்குது. பகலில் பார்த்தா ஏதோ காஷ்மீரில் இருக்கிற மாதிரி இவ்வளோ குளிருதுங்க. என்ன குளிர் அடிக்குது. ஒருவேளை நைட்டு மழை பெஞ்சோ என்னமோ. பொதுவாக இந்த ட்ரெயின்னு இல்லைங்க, நீங்கள் எந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாலும் நீங்கள் ஒரு கையில் ஒரு பெட்ஷீட் மட்டும் கொண்டு வாங்க. ஏன்னா நைட்டு ட்ராவல் பண்ணுறதுனால இந்த விடைக்காலையெல்லாம் குளிர்லாம் பயங்கரமாக அடிக்குதுங்க. அதனால் நம்ம மூடிட்டு படுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கிற மாதிரி ஒரு நல்ல பெட்ஷீட் ஒன்று கொண்டு வந்துடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வயிறு வேறு ரொம்ப பசிக்குதுங்க. இப்போ பல்ல விளக்கிட்டு ஒரு இட்லியை, தோசை தான் வாங்கி சாப்பிட்லாம். ஏன்னா நேற்று நைட்டு சாப்பிட்டது நேற்று நைட்டோட கொஞ்சமாக தான் சாப்பிட்டோம். அதனால் இன்றைக்கி காலையில் எதாவது கிடச்சின்னா நல்லா வாங்கி சாப்பிட வேண்டியதான். வேறு வழி தெரிலங்க. ஏன்னா நம்மளாம் பசி தாங்க மாட்டோம். நம்மளாம் சாப்பிட்றதுக்காகவே தான் வாழ்கிறோம். வேறு என்ன பண்ணுறது. ட்ரெயின் திண்டுக்கல்லை தாண்டிட்டு இப்போ மதுரை நோக்கி வந்துட்டுங்க. ஏன்னா திண்டுக்கல்லில் சாப்பிட்லான்னு பார்த்தா திண்டுக்கல்லில் வந்து இட்லியும் இல்லை, தோசையும் இல்லை, யாரும் எதுவும் கொண்டு வரல. நம்மளை பட்னியாக கமிச்சு வச்சிட்டாங்க. மதுரையிலையாவது இட்லி ஏதாவது கிடச்சின்னா வாங்கி சாப்பிடுவோம்.
ஏன்னா இதுக்கப்புறம் திருநெல்வேலி வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம நாகர்கோவிலே வந்துடும். மதுரையிலே எதாவது கிடச்சா பரவாயில்ல. இங்கே பாருங்களேன், ஆரஞ்சு கலர் வந்தே பாரத் ட்ரெயின். இந்த வெள்ளை கலர் ட்ரெயின் தான் விட்டுட்ருப்பாங்க. இது ஒரு புதுசாக விடுவாங்க போல் ஸ்லீப்பர் கோச்சு. ஏதோ நம்ம எப்படியும் அதை அதில் போகிறதில்ல. ஏன்னா டிக்கெட் ரேட் வேறு ரொம்ப ஓவராக இருக்கா. போகணும், காசு வந்ததுக்கப்புறம் மெதுவாக போகலாம் அதில். இங்கே பார்த்திங்களா இந்த ட்ரெயின் ரிவர்ஸில் போயிட்டுருக்கு. நல்ல ட்ரெயின் வண்டியில் அடுங்கப்பா நீங்கள். அங்கே தூரத்தில் ஒரு அண்ணன் சாப்பாடு விற்றுட்டு நின்றுட்டுருக்காங்க. எப்படியாவது நம்ம ட்ரெயின் நின்றுச்சுன்னா நம்ம உடனே போயிட்டு நம்ம எதாவது வாங்கி சாப்பிட்லாங்க. ஏன்னா வயிறு ரொம்பவே பசிக்குது. காலை சாப்பாடாக ஒரு விளையாட்டு நம்ம இட்லி வாங்கியாச்சு. இட்லி ஒரு பார்சல் வந்து 40 ரூபாங்க. பார்க்கலாமா உள்ள இட்லியெல்லாம் எப்படி இருக்குன்னு. எப்படியும் வாங்க, உள்ளே ஆறி போய் தான் இருக்குது, சூடாலாம் இல்லை. நம்மளுக்கு கிடச்சதே பெரிய விஷயங்க. உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாமா. உள்ளே பார்த்திங்கன்னா எத்தனை இட்லி இருக்குது? 3 இட்லி தான் கொடுத்துருக்கானுங்களோ. அடா பாவிகளா, வெறும் 4 இட்லி தாங்க. 40 ரூபாய்க்கு 4 இட்லி. அப்போலாம் ஒரு இட்லி வந்து 10 ரூபா. உள்ளே வந்து பருப்பு குழம்பு, அப்புறம் வந்து ஊறுகாய் மாதிரி ஒரு தக்காளி சட்னி இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு வந்து சுமாராக தான் இருக்குது, பரவாயில்ல. நம்ம இப்போ ட்ரெயினோட விஐபி ரூம்குள்ளே வந்திருக்கோம். இந்த ட்ரெயினில் போகிறது முக்கியமான காரணமே இது தான். நம்மளுக்கு எப்போல்லாம் பிரேக் தேவைப்படுதோ அப்போலாம் நம்ம இதுக்குள்ளே வந்துக்கலாம். பார்த்திங்களா, இந்த ட்ரெயினில் வந்து நம்ம நீட்னஸ்லாம் எதிர்பார்க்க முடியாதுங்க. ஏன்னா ஒருத்தர் 2 பேர்னால் பரவாயில்ல, இவ்வளோ பேர் இந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கணும். பார்த்திங்களா, ஒரு பாட்டிலெல்லாம் தண்ணியை தான் குடித்து அதில் சொறி வச்சுருக்காங்க. இந்த நீட்னஸ் நம்மளுக்கு போதுங்க. நம்ம படுத்து தூங்க போகிறோம், இங்கே ட்ராவல் டைமில் யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். பார்த்திங்களா, இப்போ டைம் கரெக்டாகிட்டு ஒரு 8, 8:30 தாண்டியாச்சு. கிளைமேட் ரொம்பவே நல்லா இருக்குது. வெயில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருதுங்க. ட்ரெயின் இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இப்போ தாங்க போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த பக்கம் ஒரு ட்ராக் இருக்கிறனால இதுக்கு ஏதாவது ட்ரெயின் எதிர்பார்க்க வருமா இருக்கும். அந்த சிக்னலுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக போகும்னு நினைக்கிறேன். ஆனால் சுற்றி காடு தான், பார்த்திங்களா, ஏகப்பட்ட காடு, ஃபுல்லாக உடங்காடாக தான் இருக்குது. இந்த மரத்தெல்லாம் எந்த காலத்தில் எவன் கூட நட்டானே தெரில. இங்கே பார்த்திங்களா, எல்லா ஊர்லேயும் இந்த மரம் தான் நின்றுட்டுருக்கு. இந்த மரத்தை வச்சு நம்மளுக்கு ஒரு பயனும் கிடையாது. இங்கே பாருங்கள், நம்ம சொன்ன மாதிரியே எதுக்கு ஒரு ட்ரெயின் வந்துட்டுருக்குங்க. இந்த ட்ரெயினுக்காக தான் இந்த ட்ரெயின் இவ்வளோ கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருந்துச்சு. இன்னும் ட்ரெயினில் இவ்வளோ பெரிய வால் போஸ்ட் ஓட்டியிருக்கானுங்க. அது ஏன்னு தெரில, வர இந்த பஸ்லேயே இந்த மாதிரி பெரிய பெரிய வால் போஸ்ட்டாக அடித்து ஓட்டுறாங்க. என்ன விளம்பரம் வண்டி கிடக்கும் அந்த பஸ்ஸில். சரி, என்ன தான் விளம்பரமாக இருந்தாலும் ஒரு சைடில் ஓரமாக ஒட்ட வேண்டியதானே. அதை விட்டுக்கிட்டு ஒரு பஸ்ஸு பூரா கவர் பண்ணுற மாதிரி சுற்றி ஒட்டி விட்டுருவாங்க. உண்மையாகவே இது பஸ்ஸு தானா இல்லை விளம்பர பலகையான்னு தெரியாத மாதிரி அந்தளவு மாற்றி வச்சுருக்காங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:20ங்க. ட்ரெயின் இப்போ திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு வந்துருச்சு. இனி ஒரு 1 ஹவரில் நம்ம வந்து நாகர்கோவில் போய் சேர்ந்துடலாங்க. எனக்கு இங்கேருந்து நாகர்கோவிலுக்கு 1 ஹவர் தான் ட்ராவல் டைமு. அப்புறம் திருநெல்வேலி ஸ்டேஷனில் எல்லோரும் அல்வா விற்றுட்டு வந்தாங்க. நம்மளும் ஒரு அல்வா பாக்கெட்டை வாங்கி நம்ம பேக்கில் போட்டாச்சுங்க. ட்ரெயின் ஏன் இப்போ ஸ்லோவாக போயிட்டுருக்கு பார்த்திங்கன்னா, ட்ரெயின் இப்போ தாமிரபரணி ஆறை வந்து கிராஸ் பண்ண போகுது. அப்புறம் அவங்க ஃபாஸ்ட்டாக போனால் பாலத்துக்கு ஏதாவது டேமேஜ் வந்துரும்னு நினச்சி தான் ட்ரெயின் இவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்குங்க. இருந்தாலுமே அது ஒரு ரூல்ஸு, பாலத்துக்கு மேலே ஸ்லோவாக தான் போகணுன்னு. ஏன்னா வேகமாக போனால் எந்த நட்டு எப்போ கிளறணும் யாருக்கு தெரியும். இது தாங்க தாமிரபரணி ஆறு. இந்த ஆறு வந்து பொதிகை மலைக்கு மேலேருந்து உருவாகி இது அப்படி பாபநாசம் வழியாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, அப்புறம் கடலில் போய் சேருதுங்க. இந்த ஆறோட டோட்டல் லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 128 கிலோமீட்டர். திருநெல்வேலின்னு சொல்லும் போது நம்மளுக்கு அல்வா மட்டும் இல்லைங்க, இந்த தாமிரபரணி ஆறும் நம்ம ஞாபகத்துக்கு வரும். அதேமாதிரி ஃபஸ்ட்டு இங்கே ஒரே ஒரு பாலம் தாங்க இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 2 பாலம், புதுசாக ஒரு பாலத்தை கட்டி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து வெள்ளைக்கார கட்டின பாலம், ஒன்று வந்து நம்ம ஊர் ஆட்கள் கட்டின பாலம். பார்க்கலாம் யார் கட்டின பாலம் ரொம்ப நாள் தாங்குதுன்னு. அங்கே பாருங்களேன், ஆற்றுக்குள்ளே ஒரு கோவில் இருக்குங்க. சத்தியமாக இது எந்த கோவில்னு தெரில. நீங்கள் திருநெல்வேலியாக இருந்தால் இது எந்த கோவில்னு நீங்கள் கீழே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. என்ன மாதிரி தெரியாத ஆட்கள் அது என்ன கோவில்னு உங்கள் கமெண்ட்டை பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஒருவேளை நம்ம ட்ரெயின் வந்து தாமிரபரணி ஆற்றை கடந்து வெளியே வந்துருச்சு. இன்னும் ஒரு 1 ஹவர் தாங்க. 1 ஹவரில் நம்ம வந்து நாகர்கோவில் போயிடலாம். பார்ப்போம், சிக்னல்னு போட்டால் 2 மணி நேரம் ஆயிரும். எல்லாம் இந்த சிக்னல் கையில் தான் இருக்குது. ஆனால் உண்மையாகவே சொல்கிறாங்க, இந்த ட்ரெயின் வந்து சூப்பருங்க. ஏன்னா மற்ற ட்ரெயினை கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா மற்ற ட்ரெயினில் ஸ்லீப்பரில் போனால் நல்லாயிருக்கும். ஆனால் மற்ற ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கலன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த அந்தோதயா ட்ரெயினில் வாங்க. ஏன்னா ஃபுல்லாகவே அன்ரிசர்வ் இருக்கிறதுனால ரொம்பவே ஃப்ரீயாகிட்டு இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் தூக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க. ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தீங்களா, வெயில் எப்படி மண்டையை பிளக்குதுன்னு. என்ன வெயில் அடிக்குதுப்பா. இப்போது நாகர்கோவிலுக்கும் திருநெல்வேலிக்கு நடுவில் ஒரு ஸ்டேஷன் வந்துருக்கு. இது எந்த ஸ்டேஷனாக இருக்கும்? வள்ளியூர் ஸ்டேஷன். ஏன்னா வள்ளியூர் நம்மளுக்கும் தெரியாமல் இருக்குமா? ஏன்னா வள்ளியூரில் தாங்க நான் ஒரு 2 வருஷம் படித்தேன், 11th 12th. ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் to 9th வரைக்கும் நான் வந்து நாகர்கோவிலில் படித்தேன். 10th வந்து சென்னையில் படித்தேன். 11th 12th வந்து வள்ளியூரில் படித்தேன். அதனால் நம்ம படித்த ஊரை வந்து நம்ம என்றைக்கும் மறக்க முடியாது. வள்ளியூரில் ட்ராவல் பண்ணும்போது தான் ஸ்கூலில் படித்த ஒரு ஞாபகம் ஒன்று வருதுங்க. நான் வள்ளியூரில் படிக்கும்போது ஸ்கூலில் இருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிருங்க.
ஏன்னா இங்கேருந்து பஸ்ஸு ரொம்பவே இருக்காது. எல்லா பஸ்ஸும் நாகர்கோவிலேருந்து தான் வரணும். அதனால் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா எல்லாமே கூட்டமாக தாங்க வரும். நம்ம ஏறவே முடியாது. அதனால் எல்லோரும் ஸ்டெப்பில் தொங்கிட்டு தான் போவாங்க. வேறு என்ன பண்ணுறது, ஸ்டெப்பில் தொங்கக்கூடாது தான். வேறு வழி இல்லாமல் நம்ம ஸ்டெப்பில் தொங்கினா தான் வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இப்போ பஸ்ஸை விட்டாங்களா என்னென்னு தெரில. ஏன்னா இப்போவும் பசங்க தொங்கிட்டு தான் போகிறானுங்க. அது என்னமோ. ட்ரெயின் இப்போ வள்ளியூர் தாண்டி வந்துட்டுருக்குங்க. இப்போ வள்ளியூருக்கும் இன்னொரு ஸ்டேஷன் இருக்குங்க, ஆறாமலை ஸ்டேஷன் இருக்குது. அந்த ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்குமா என்னென்னு தெரில. ட்ரெயின் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. நின்றுச்சுன்னா கடுப்பாக இருக்குங்க. ஏன்னா எத்தனை ஸ்டாப் தான் இந்த ட்ரெயின் நிற்கும். பார்க்கலாமா? இன்னும் வந்துட்டுங்க. ஆறாமலை ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு. நல்ல வேலை இந்த ஸ்டேஷனில் வந்து ட்ரெயின் நிற்கலைங்க. ஏன்னா இந்த ஸ்டேஷன் நின்றுச்சுன்னா எத்தனை ஸ்டேஷனில் தான் நிற்கும். அந்த மாதிரி ஆயிரம், நம்மளுக்கு வெறுத்து போயிடும். நான் ரொம்ப டயர்டாக இருக்குங்க. வீட்டில் போய் நல்லா குளிச்சுட்டு தூங்கினா தான் நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஏன்னா தலைலாம் வலிக்குது. என்ன தான் நம்ம ட்ரெயினில் ட்ராவலில் நம்மளை நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு வந்தாலும் வீட்டில் தூங்குற மாதிரி ஒரு சுகம் எங்கேயுமே கிடைக்கும். ஆரல்வாய்மொழி ஸ்டேஷன் தாண்டினதுக்கப்புறம் ஒரு சின்ன ஏரி வந்துச்சு பார்த்தீங்களா? ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு நல்ல ஏரிங்க. இந்த வெயிலுக்கு அந்த ஏரியில் போய் குளித்தா தான் நல்ல தூக்கம் வரும். அந்த மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலுக்குள்ளே ஒரு ட்ரெயின் வந்தாச்சுங்க. இது அப்டா மார்க்கெட்டுக்கு பேக் சைடு நினைக்கிறேன். பார்த்தீங்களா இங்கே பச்சை பசேன்னு எவ்வளோ தண்ணி கிடக்கு. அந்த ஆற்று ஓரமாட்டு ஒரு சுடுகாடும் இருக்குது. இப்போ அங்கே குளிக்கலாமா இல்லை என்னன்னு தெரில. ஆனால் ஒரு ஆள் அங்கே குளிச்சிட்ருக்காரு. என்ன தான் நம்மளுக்கு இந்த ட்ரெயினில் சீட்டு கிடச்சாலும் ஆனால் நம்மளுக்கு முக்கியமான பொருள் வந்து ஃபோனுக்கு சார்ஜ் போடுறது தான். ஃபோனை சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே பார்த்தீங்களா எத்தனை சுவிட்சு, எத்தனை ப்ளக் பாயிண்ட்லாம் இந்த ட்ரெயினில் கொடுத்துருக்காங்க. 3 பேர் ஒரே டைமில் சார்ஜ் போடலாம். அதே மாதிரி மேலே பார்த்தீங்களா எல்லா ட்ரெயின்லையும் இப்படி தான் இருக்கும். 3 ஃபேன் இருக்குது, 2 லைட்டு. ஒரு வழியாக ட்ரெயின் வந்து நாகர்கோவில் ஜங்ஷனுக்குள்ளே வந்துட்டுருக்குங்க. நீங்களும் சென்னையிலேருந்து நாகர்கோவில் வர்றதுக்கு உங்களுக்கு வேறு ட்ரெயினில் ரிசர்வேஷன் டிக்கெட் கிடைக்கலன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த அந்தோதயா ட்ரெயினில் வந்துடுங்க. ஏன்னா அந்த ட்ரெயினில் நம்ம கண்ட்ரஸரில் போகிறதுக்கு நம்ம சும்மா இருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே 2 பெட்டி தான் இருக்கும். ஃப்ரண்டில் 2 பெட்டி, பேக்கில் 2 பெட்டி தான் இருக்கும். 2 பெட்டியுமே பயங்கர கூட்டமாக இருக்கும். அங்கே சண்டை போட்டு நம்ம கஷ்டப்படுறத விட இந்த ட்ரெயினில் ஏறினீங்கன்னா ஃபுல்லாகவே கண்ட்ரஸர் பெட்டி தான். நீங்கள் எந்த சீட்டானாலும் படுத்து தூங்கிட்டு கூட வரலாங்க, ஆளே இல்லைனா. அந்த மாதிரி இருக்குது. டிக்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து நாகர்கோவிலுக்கு வெறும் 270 ரூபா தான். இந்த ட்ரெயின் கரெக்டாக நைட்டு 10:40க்கு தாம்பரம் ஜங்ஷன்லேருந்து கிளம்பி அடுத்த நாள் மதியம் 12:30க்கு நாகர்கோவில் ஜங்ஷன் வந்து சேருதுங்க. அதே மாதிரி இந்த ட்ரெயின் வந்து நாகர்கோவிலேருந்து சென்னைக்கும் அந்த ட்ரெயின் இருக்குது. இது கரெக்டாக 3:30க்கு வந்து நம்ம நாகர்கோவில் ஜங்ஷன்லேருந்து கிளம்பி அடுத்த நாள் விடிய காலையில் 6 மணிக்கு இது தாம்பரம் ஜங்ஷனில் போய் சேருது. ஆனால் என்னென்னா இந்த ட்ரெயினை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வைக்காதீங்க. உங்களுக்கு மற்ற ட்ரெயினில் டிக்கெட்டு கிடைக்காம இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த ட்ரெயினில் வாங்க. ஏன்னா மற்ற ட்ரெயினில் போனீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் போயிடலாம். இந்த ட்ரெயின் கொஞ்சம் சுற்றி போகிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக போகிற மாதிரி தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக நாகர்கோவில் வந்தாச்சு. இனி வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதாங்க. இதோட நம்மளுக்கு வேறு என்ன வேலை இருக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.